உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். இன்னைக்கு சட்டப்பேரவையில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு பற்றி எரியக்கூடிய பல விவாதங்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்திருக்கு. முக்கியமாக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக உதயநிதி அவர்கிட்டயே நேரடியாக என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய கட்சி சார்பில் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு. திமுக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதே போல் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற ரமேஷ் உதயநிதி அவரை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. முதலமைச்சர் உள்ள வர்றப்ப எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிற அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினை யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கடுமையாக திட்டி விமர்சனம் பண்ணியிருக்காரு அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ். ஸோ அப்படி நம்ம முதலமைச்சர் விஜய் மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன காரணம், என்ன நடந்துச்சு, எதுக்காக திமுக அவங்கக்கிட்டேயே மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதே போல் அறநிலைத்துறை அமைச்சர் உதயநிதி அவரை பற்றி என்ன முழுசாக அவர் பேசினார், என்னதான் நடந்துச்சு அப்படின்னு முழு விவரத்தையும் வீடியோவாக இங்கே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவை கூட்டம் தொடர்றப்ப உள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருவார். எடப்பாடி பழனிசாமி அவர் எழுந்து நின்று வணக்கம் சொல்வார். வயசில் பெரியவர் ஆனாலுமே உதயநிதி அவரோட வயசில் பெரியவர் எடப்பாடி அவரே எழுந்து வணக்கம் சொல்வார். ஆனால் உதயநிதி கே நேரு இவங்க எல்லாருமே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்படியே பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டு நிற்பார், உட்காந்துருப்பார் உதயநிதி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எடுத்து சொல்கிறாரு. எதுக்காக என்னென்னு எடுத்து சொல்கிறாரு அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் உள்ளே வர்றப்ப அந்த அவை மரபை உதயநிதி அவர் மறந்துட்டு எழுந்து நின்று முதலமைச்சருக்கு வணக்கம் வைக்கணும் அப்படிங்கிற அந்த அவை நாகரிகம் கூட தெரியாதவராக இருக்காரு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அப்படின்னு ரமேஷ் பார்த்தீங்கன்னா அவர் கடுமையாக உதயநிதி அவரை இனிமேலாவது எழுந்து வணக்கம் வைக்கணும் அப்படின்னு உதயநிதி அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஸோ எதுக்காக இந்த பேச்சே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர் இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே புது ஆள், அவங்களுக்கு அவையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் தெரியல. அதனால் அவங்க எல்லாருக்குமே இதை ஒரு அறிவுறுத்தலாக அவையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த மரபுகளை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்காங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரமேஷ் அவர்கள் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு உதயநிதி அவருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள், அவரை முதலமைச்சர் வர்றப்ப எழுந்து நின்று வணக்கம் சொல்ல வைங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரமேஷ் இந்த அதிரடியான பதில்களை கொடுத்துருந்தாரு. அதே போல் அடுத்தடுத்து பேசுகிறப்ப தமிழக வெற்றி கழகத்தின் முக்கியமான எம்எல்ஏவாக இருக்கிற அமைச்சர் ரஞ்சித் குமார் பார்த்தீங்கன்னா அவர் சூடாக கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு நடுவில் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு திமுக முன்னாள் தலைவர் அவருடைய பெயரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குறிப்பிட்டுட்டாரு. ஸோ அந்த மாதிரி அவையில் குறிப்பிடக்கூடாது, அது தவறு அப்படின்னு திமுகவை சேர்ந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஸோ இதை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் புரிஞ்சுக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி பேச ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு எழுந்த உடனே அவர் சொன்ன அந்த கலைஞர் அப்படிங்கிற அந்த பேருக்கு சொன்னதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு திமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மரியாதை குறைவாக நமக்கு ஆயிடுமோ அந்த மாதிரிலாம் நினைக்காம பெருந்தன்மையாக முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா உதயநிதி அதுக்கு முன்னாடி அவர் வெளிநடப்பு செஞ்சு உதயநிதி போயிட்டாரு, ஆனாலுமே திமுகவினர்கள் அங்கே இருக்காங்க, அவங்க முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்காரு முதல்வர் விஜய். ஸோ நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே வீடியோவாக இருக்குது, இங்கே நீங்களும் பாருங்கள். வீடியோக்கள் 110 கீழ் அறிக்கை அளிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். முதல்ல உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம்ம உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ
அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தமிழக வெற்றிக்கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும் ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/26 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை ரூபாய் 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவும் வைக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 7/8/2026 அன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 to 5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. 2021 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021 முதல் 26 வரையான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசுக்கு தற்போது இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட கடிதத்தில் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் வந்துள்ளது. இந்த வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. நன்றி.